கேர்ள் பேபி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா சிஸ்டர்? ஸ்டார்டிங்ல பண்ணினேன், அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டேன். எதுக்கு ஸ்டார்டிங் பண்ணேன்னா, நான் ரொம்ப கேர்ள் பேபின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா 2 பையனா போச்சா, 3ஆவது நமக்கு வந்து பொம்பளை பிள்ளை கிடைக்கணும். எல்லாரும் பக்கத்துல வந்து வயிறை பார்த்தா பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நான் வீட்டுக்கு சண்டைக்கு போனேன். அப்பெல்லாம் சொல்லாது, எனக்கு பொம்பளை பிள்ளை தான், எனக்கு 100% தெரியும் பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு நான் பாட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால என்னால அதை ஏத்துக்கவே முடியல. மேடம் சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில நான் ஆனா அழுகலை, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அழுத ஏதாவது அது உடம்புக்கு பாதிச்சிருந்து அழல. ஆனா ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு வெளியில எங்க வீட்டுக்காரரை பார்த்தோன்னே எனக்கு அழுது தாங்க முடியல. ஏன்னா அவரும் பொம்பளை பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டாரு, நானும் ஆசைப்பட்டேன். ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அழுதேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரூம்குள்ள கொண்டு வச்சிருந்தாங்களா ஐசியூல, உடனே அங்க வச்சு அழுதுகிட்டே தான் கிடந்தேன். நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க வந்தப்பறம் ரொம்ப அவையில பார்க்க அழுதுகிட்டே, ஏன்னா அவங்க தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன், நீங்க அப்படி சொல்லாதே எனக்கு பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மனசு தேத்திக்க, எது வந்தாலும் உங்களை தானே மனசு தேத்திக்கனால. ஆனா நான் தேத்திக்கவே இல்லை, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தம்பியை கையிலவே கொடுக்கல. அப்புறம் என்னன்னு கேட்டா என்ஐசில இருக்கான் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ஐசியா, எனக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, எனக்கு என் பிள்ளைய கையில கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மனசை தேத்திக்கிட்டேன். எனக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியா என் கையில கிடைக்கணும் எனக்கு என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் அப்படியே சரி பண்ணிட்டேன். அப்படி 2 நாள் என்ஐசில இருந்தா கையில கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு என்ஐசில இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி வந்து வயிற்றுக்குள்ளே தண்ணி குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மூச்சு விட கஷ்டப்படுறான், தன்மூச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வச்சிருந்தாங்க. அப்புறம் தன்மூச்சு விட்டதுக்கு அப்புறம் கையில கொடுத்துட்டாங்க. என்ன செய்யறது, நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்தியாச்சு. பட் 3 பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்கணும், நல்லபடியா வளர்க்கணும், அதுதான் இப்ப என்னோட ஆசை. பாய். எது வரனாலும் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.